கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ள போக 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 அது ஒரு நாள் கிரியை செய்யும். ஒரு மனுஷனை அது சும்மா விடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்குள்ளால கிறிஸ்துவின் ரத்தம் போக 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 ஒருவேளை நீ பாவத்துல மரித்தா கூட கர்த்தருடைய ரத்தம் உன்னை சும்மா விடாது. இயேசுவின் ரத்தம் உன்னை சும்மா விடாது. அது உனக்குள்ள இருக்கிறதுனால நிச்சயமாய் அது உன்னை எழும்ப பண்ணும். நிச்சயமாய் அது உன்னை உயிர்ப்பிக்கும். நிச்சயமாய் அது உன்னை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்தத்தை பின்மாற்றத்தில் இருக்கிற யாராவது கேட்டா, உங்களுக்காக ஆண்டுடைய வார்த்தையை பேசுறேன். நீ என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டு, நீ என்னைக்கோ அபிஷேகத்தை பெற்று தேவ ஆலயத்துல வந்து கர்த்தருடைய பந்திய ஊழியக்காரன் கையில அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி நீ புசித்து பானம் பண்ணி இன்னைக்கு இயேசுவை மறந்து, இன்னைக்கு சபையை மறந்து, இன்னைக்கு ஆண்டவரை மறந்து நீ ஏனோ தானோன்னு சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருந்தா, நான் உனக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் ரத்தம் உன் சரீரத்துக்குள்ள இருக்கு. இயேசு ரத்தம் உனக்குள்ள இருக்கு. அது உன்னை ஒரு நாள் சும்மா விடாது. அது உன்னை ஒரு நாள் சும்மா விடாது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு கர்த்தர் உன்னை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உயிர் இருக்குது. நீ குடிச்ச ரத்தம் அது ஒரு மாம்ச ரத்தம் அல்ல. நீ குடிச்ச ரத்தம் அது ஒரு மனுஷ ரத்தம் அல்ல. நீ குடிச்ச கிறிஸ்துவின் நீ குடிச்ச அந்த திராட்சை ரசம் அது மிருகத்திலிருந்து எடுத்தப்பட்டதல்ல. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமா அதுவும் சரீரத்துக்குள்ள போயிருக்கிறதுனால நிச்சயமாய் அது உன்னை தேவ சமூகத்துக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி?